மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு, சிறிய தேசம் கத்தார். இந்த கத்தாரை சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய பார்வையை உண்டாக்கி மிக பெரும் செல்வந்த நாடாக மாற்றி மிக பெரும் கல்வியலாளர்களை கொண்ட நாடாகவும் மாற்றிய பெருமைக்குரியவர் கத்தருடைய முன்னாள் அதிபர், முன்னாள் அமீர் ஹமது பின் ஹலீஃபா அவர்கள். நேற்றைய தினம் தன்னுடைய 74வது வயதில் அவர் மரணித்திருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹமது பின் ஹலீஃபா தன்னுடைய ஆட்சி காலத்தில் கத்தரை எந்த அளவு தூரம் உயரத்திற்கு கொண்டு வந்தார், கத்தரினால் கத்தர் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன, அதனால் சர்வதேச மக்களுக்கும் குறிப்பாக சர்வதேச இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்பட்ட நன்மைகளும் நலவுகளும் என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கத்தாருடைய தேச தந்தையாக அல்லது நவீன கால கத்தாருடைய சிற்பியாக மதிக்கப்படுகிறவர் தான் ஹமது பின் ஹலீஃபா அவர்கள். 1995ஆம் ஆண்டு கத்தருடைய அமீராக, ஜனாதிபதியாக தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் அடுத்தடுத்த எல்லா நகர்வுகளையும் கத்தர் என்கிற தேசத்தை சர்வதேச அளவில் பிம்பம் மாற்றி சர்வதேசமே திரும்பி பார்க்கிற ஒரு நாடாக மாற்றியவர் இந்த ஹமது பின் ஹலீஃபா அவர்கள் தான். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் கத்தருடைய உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி 24 மடங்குக்கும் அதிகமாக வளர்ச்சி கண்டது. 2006ஆம் ஆண்டுகளை தொடுகிற போது கத்தர் தான் உலகின் நம்பர் 1 LNG திரவமாக்கப்பட்ட எரிவாயு ஏற்றுமதியாளராக மாறியது. நாட்டின் LNG உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 77 மில்லியன் டன்களையும் எட்டியது. இதற்கும் ஹமது பின் ஹலீஃபா அவர்களுடைய தூரநோக்கு பார்வைதான் காரணமாக அமைந்தது என்று கத்தர் இன்றைக்கு வரலாறு பேசுகிறது. ஹமது பின் ஹலீஃபா அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது உருவாக்கப்பட்ட திட்டங்களை நம்ம கற்பனை கூட சில கட்டங்கள்ல பண்ண முடியாது. அவ்வளவு அதிகமான உலகமே திரும்பி பார்க்கிற பல திட்டங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். எந்த ஒரு அரபு நாடுகளிலும் செய்யாத பல திட்டங்களையும் கத்தர் உருவாக்கியது என்கிற பெருமையையும் இவருடைய ஆட்சி காலம்தான் சுவீகரித்துக் கொள்ளும். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் கத்தர் அறக்கட்டளை, கத்தர் சேரிட்டி உருவாக்கப்பட்டது. நம்ம நாட்டில் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நேரத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பெயராக இந்த பெயர் பார்க்கப்பட்டது நமக்கு தெரியும். உலகம் முழுவதும் ஏழைகளுக்கும் எளிய மக்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தையே கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஆட்சி பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பதை போன்று காட்சிப்படுத்த முயன்ற காலங்களையும் நாம் தாண்டி இருக்கிறோம். கத்தர் சேரிட்டி என்பது இலங்கைக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன மத பேதம் இல்லாமல் உதவிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட கத்தர் அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. இதை உருவாக்கியது ஹமது பின் ஹலீஃபா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். இவருடைய ஆட்சி காலத்தில் 2004ஆம் ஆண்டு தான் கத்தருடைய நிரந்தர அரசியலமைப்பு சட்டமும் கொண்டு வரப்பட்டது. அதை தாண்டி அரபு நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை, பெண்களுக்கு வாகனம் ஓட்டுகிற உரிமை, பெண்களுக்கான உரிமை என்றெல்லாம் சர்வதேசம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மத்திய கிழக்குகள் பொதுவாகவே ஆட்சி அமைப்புக்குள்ள ஜனநாயக ஆட்சியாக இல்லாமல் முடியாட்சியாகவே இருந்து வருகிறது. மன்னர் ஆட்சி முறைதான் இருக்கிறது. இந்த மன்னர் ஆட்சிக்குள்ள பெண்களுக்கான வாக்குரிமை, பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிடுகிற உரிமை என்று எல்லா உரிமையையும் முதல் கட்டமாக நகராட்சி தேர்தல்களுக்குள்ள கொண்டு வந்தது ஹமது பின் ஹலீஃபா அவர்களுடைய ஆட்சியில் தான். 2022ஆம் ஆண்டு கத்தர் சர்வதேசமே திரும்பி பார்க்கிற வகையில் ஃபீஃபா உலக கிண்ண தொடரை நடத்தியது. இந்த ஃபீஃபா ஃபுட்பால் உலக கிண்ண தொடர் கத்தரை மட்டுமல்ல, கத்தரில் வாழக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தையும் மக்கள் மத்தியிலே வெகுவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு தூண்டுகோலாகவும் அமைந்தது. காரணம் என்னன்னா, ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் நடத்தப்படுகிற போது அவை எப்படி நடத்தப்படும் என்பதை தாண்டி கத்தர் நடத்திய விதம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்காக அதனை கத்தர் பயன்படுத்தி கொண்டது. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய சர்வதேச இஸ்லாமிய பிரச்சாரகர்கள் கத்தருக்கு வரவழைக்கப்பட்டு அதற்கான தனியான அரங்கங்கள் உருவாக்கப்பட்டு ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளை பார்க்க வருகிற யாராக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் வெகுவாகவே வழங்கப்பட்டது. இந்த 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஃபீஃபா
உலக கிண்ணத்திற்கான நடத்துகிற உரிமை ஹமத் இப்னு கலீஃபா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதுதான் பெற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அது நடத்தப்படுகிற போது அவர் ஆட்சியில் இருக்கவில்லை. அவருடைய மகன் தான் மன்னராக ஆட்சியாளராக செயல்பட்டு வந்தார், இன்றைக்கும் செயல்பட்டு வருகிறார். FIFA ஃபுட்பால் உலக கிண்ணத்தை போன்ற ஒரு நிகழ்வை மத்திய கிழக்கில் எந்த ஒரு நாடுமே நடத்தியதில்லை. முதல் தடவையாக கத்தர் தான் நடத்தியது என்பதையும் இந்த இடத்துல நம்ம நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இது எல்லாவற்றையும் தாண்டி கத்தர் உலகத்தையே பல கட்டங்களில் திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு முக்கியமான பணியை செய்தது. அது என்ன பணின்னா, 1996களிலேயே அல் ஜசீரா என்கிற மாபெரும் ஊடக வலையமைப்பை கத்தர் நிறுவியது. அதனுடைய நிறுவனராக இருந்தவரும் இதே ஹமத் இப்னு கலீஃபா அவர்கள்தான். ஏன்னா பொதுவாக அரபு நாடுகளுடைய ஆட்சியாளர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் இந்த ஊடகங்களை பற்றியோ சமூக ஊடகங்களை பற்றியோ யோசிக்கிற தன்மையில் அன்றும் இருக்கவில்லை, இன்றும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. முதல் தடவையாக ஊடகங்களுடைய ஆளுகையையும் ஊடகங்களுடைய பவரையும் கரெக்டாக புரிந்து கொண்ட ஒரு அரபுலக ஆட்சியாளராக ஹமத் இப்னு கலீஃபா அவர்களை தான் பார்க்க முடியும். அவர்தான் 1996களில் அல் ஜசீரா ஊடக வலையமைப்பை உருவாக்குகிறார். அந்த ஊடக வலையமைப்பு தான் காசா முதல் ஈரான் வரைக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் செய்கிற அத்தனை அநியாயங்களையும் சர்வதேசத்திற்கு வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. பல உண்மைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. காசா வார்லையே அல் ஜசீராவினுடைய பெருமதி என்ன என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். எல்லா சமூக வலைதளங்களும் எல்லா ஊடகங்களும் ஒருபுறம் இருக்க, அல் ஜசீரா மாத்திரம் உண்மையின் பக்கம் நின்று இன்றைக்கு ஜெயித்தும் காட்டியிருக்கிறது. இந்த ஊடக வலையமைப்பின் நிறுவனரும் மரணித்த ஹமத் இப்னு கலீஃபா அவர்கள்தான். இதை தாண்டி கத்தருடைய அமீராக இருந்த ஹமத் இப்னு கலீஃபா அவங்க காட்டிய ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. எந்த ஒரு அரபு நாடுகளிலும் அதற்கு முன்பதாக காட்டப்படாத முன்னுதாரணமும் கூட. 1995களில் பதவிக்கு வந்த ஹமத் இப்னு கலீஃபா அவங்க தன்னுடைய மகன் தமீம் இப்னு ஹமதுக்கு 33 வயதாக இருக்கிற போதே 2013 ஜூன் மாதம் 25ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி பொறுப்பை மொத்தமாக ஒப்படைக்கிறார். இது அரபுலக வரலாற்றில் அதற்கு முன்பதாக பதவியில் இருக்கும் போதே தன்னுடைய பதவியை தன்னுடைய மகனுக்கு நேரடியாக ஒப்படைத்த முதலாவது முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. மற்றவர்கள் எல்லோருமே பதவியில் மரணிக்கும் வரைக்கும் இருப்பார்கள், ஆட்சி பொறுப்பை தற்காலிகமாக கொடுப்பார்கள், அவங்க தான் ஆட்சியாளராக இருப்பாங்க. இளவரசர் என்கிற பெயரில் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் வழங்கப்படும். ஆனால் ஷேக் ஹமத் அவர்கள் தான் உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய மகனிடத்தில் எல்லா பொறுப்புகளையும் நேரடியாகவே ஒப்படைத்து விட்டார். இந்த நேரத்தில் பதவியை தன்னுடைய மகனிடத்தில் ஒப்படைக்கிற அந்த நேரத்தில் ஷேக் ஹமத் அவர்கள் தன்னுடைய மகனையும் தன்னுடைய நாட்டு மக்களையும் நோக்கி ஒரு முக்கியமான செய்தியை சொன்னார். அதுதான் கத்தருடைய வரலாற்றில் இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. இளம் தலைமை கொடிய ஏந்தும் ஒரு புதிய சகாப்தத்திற்குள் நீங்கள் நுழையும் போது இந்த தாயகத்தின் பிள்ளைகளான உங்களுக்கு முன்பதாக எதிர்காலம் இருக்கிறது என்றார். ரொம்ப கவனமாக வடிவமைத்து கட்டி காக்கப்பட்ட ஒரு மாபெரும் தேசத்தின் எதிர்காலத்தை தன்னுடைய மகனிடத்தில் கொடுக்கும் போது, நான் ஒரு இளைஞனிடத்தில் இந்த ஆட்சி பொறுப்பை கொடுக்கிறேன், இளைஞர்கள் கொடிய நேரம், ஆட்சியை கையில் எடுக்கிற நேரம், இந்த நாட்டின் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்கிற அற்புதமான செய்தியை சொல்லிவிட்டுத்தான் அவர் கைகளிலே பதவியை ஒப்படைத்தார். இதையெல்லாம் தாண்டி கத்தர் இன்றைக்கு சர்வதேசம் முழுவதும் ஒரு சமாதானத்தின் தூதுவராக பார்க்கப்படுகிறது. ஒரு காலம் இருந்தது, சண்டை என்றால் இஸ்ரேல், சமாதானம் என்றால் நார்வே என்று வைத்திருந்தார்கள். இன்றைக்கு சண்டை என்றால் இஸ்ரேல், சமாதானம் என்றால் கத்தர் என்கிற நிலையாக அது மாறி இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் நேற்று இன்றைக்கு எப்பொழுதுமே சண்டை பிடிப்பவர்கள், பிரச்சனையை உண்டாக்குகிறவர்கள், மற்ற நாட்டுக்குள்ளும் மற்ற தேசங்களுக்குள்ளும் சிக்கல்களையும் துன்பங்களையும் உருவாக்குகிறவர்கள், அப்பாவிகளை அழித்து ஒழிப்பவர்கள் என்கிற அதே அவப்பேரோடு அவர்கள் தங்களுடைய காலத்தை கடக்கிறார்கள். ஆனால் கத்தரை பொறுத்தவரையில் நார்வே பெற்றிருந்த பெயரை தாங்கள் பெற்றுக்கொண்டு சர்வதேச அளவில் சமாதானத்தின் தூதுவர்களாக மாறினார்கள். அதற்கு அவர்களுக்கு பல வாய்ப்புகளும் கிடைத்தது. பல ஆண்டுகளாக சூடானுடைய டார்பூர் பிராந்தியத்தில் ஏற்பட்ட மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கத்தர் காரணமாக இருந்தது. லெபனானுக்குள் நடந்து வந்த கோஷ்டி சண்டைகள், ஷியா சன்னி பிரிவினை சண்டைகளை
முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் கத்தர் தான் காரணமாக அமைந்தது. இதை தாண்டி பாலஸ்தீனத்திற்குள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கும் இன்றைக்கு பாலஸ்தீனத்தின் அதிபராக இருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸினுடைய ஃபத்தாஹ் அமைப்புக்கும் இடையில நடந்து வந்த கோஷ்டி சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வந்து நாம் நமக்குள் பிடிக்கிற சண்டை தேவையற்றது, நாம் எதிரிகளைத்தான் களத்தில் சந்திக்க வேண்டும் என்று அந்த குழுக்களுக்கு மத்தியிலே நடந்த சண்டைகளை பேச்சுவார்த்தையினூடாக முடிவுக்கு கொண்டு வந்ததும் கத்தர். இந்த காரியங்களை செய்தது அத்தனையும் ஷேக் ஹமத் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்பதும் இந்த இடத்திலே பாராட்டோடு சொல்ல வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக ஷேக் ஹமத் அவர்கள் தன்னுடைய பதவியை தன்னுடைய மகனிடத்தில் ஒப்படைப்பதற்கு முன்பதாக அமெரிக்கா அவரிடத்தில் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தது. அது என்ன கோரிக்கைன்னா, ஆப்கானிஸ்தானை நாங்கள் கைப்பற்றுவதற்காக போய் அதுல சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே ஆப்கானிஸ்தான்ல இருந்து நாங்க சேஃப்டியா வெளியே போகணும், ஆட்சியை தாலிபான்களிடத்தில் கொடுப்பதற்கே தயாராக இருக்கிறோம். எனவே தாலிபான்களுக்கென்று ஒரு ஆபீஸ், ஒரு தலைமையகத்தை கத்தரில் நிறுவ வேண்டும் என்று கத்தரிடத்தில் அமெரிக்கா கோரிக்கை விடுத்ததற்கு இணங்க ஷேக் ஹமத் அவர்கள் கத்தர்ல தாலிபான்களுக்கான தலைமையகத்தை அமைத்தது மட்டுமன்றி தாலிபான்களுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையில, அமெரிக்காவுக்கும் இடையில சமாதான தரகராகவும் செயல்பட்டு இறுதியிலே 2001 ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்காவும் நேட்டோ படைகளும் வெளியேறியது. எந்த தாலிபான்களை அழித்து ஆப்கானிஸ்தானை பிடிக்க போகிறோம் என்று வந்தார்களோ அதே தாலிபான்களிடத்தில் ஆட்சியை ஒப்படைத்து விட்டுத்தான் நேட்டோ படைகளும் அமெரிக்காவும் ஆப்கானை விட்டு வெளியேறியது. இதற்கு காரணமாக அமைந்தவரும் இதே ஷேக் ஹமத் அவர்கள் தான். இவருடைய ஆட்சி காலத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கிறது. அது என்னன்னா, அரபு வசந்தம் என்கிற பெயர்ல எல்லா அரபு நாடுகளிலும் பல இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய நாடுகளிலும் பாரிய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் ஜனநாயக ரீதியாக நடந்து வந்த நேரத்தில் அந்த ஜனநாயக ரீதியிலான போராட்டங்களை ஆதரித்து அல் ஜசீரா செய்திகளை வெளியிட்டுக் கொண்டே இருந்தது. இந்த வகையில் எகிப்துக்குள்ள அரசாங்கத்திற்கு எதிரான பொதுமக்களுடைய ஜனநாயக போராட்டம் தொடர்பான செய்திகளை வெளியிட்டதற்காகவே அன்றைக்கு இருந்த எகிப்தினுடைய அதிபராக செயல்பட்ட ஹொஸ்னி முபாரக்குடைய ஆட்சியில அல் ஜசீரா ஈஜிப்டுக்குள்ள செயல்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அதே தடை தற்போது இஸ்ரேலுக்குள்ளும் அல் ஜசீராவுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளை, உண்மை செய்திகளை இவர்கள் உலகத்திற்கு சொல்லுகிறார்கள் என்பதற்காக அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள்ளும் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க்லையும் தடை செய்யப்பட்டிருப்பதை நம்ம பலவிடத்தம் நம்முடைய வீடியோக்களில் சொல்லியும் இருக்கிறோம். அதே போன்று சிரியாவில் பஷர் அல் அசாதுக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்து மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை செய்த நேரத்தில் பஷர் அல் அசாத் அமைதியாக பதவி விலக வேண்டும், அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வதற்கு தயார் என்று பஷர் அல் அசாதோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியவரும் மனம் விட்டு பேசியவரும் இதே ஷேக் ஹமத் அவர்கள் தான். ஆனாலும் பஷர் அல் அசாத் நேரடியாக பதவி விலக மறுத்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து சிரியா டமஸ்கஸ்ல இருந்த கத்தருடைய தூதுவர் ஆலயத்தையும் விலக்கிக் கொண்டார் ஷேக் ஹமத் அவர்கள். இது வெளிநாடுகளுக்குள்ளதான் இந்த நிலைன்னா, உள்நாட்டுக்குள்ள தன்னுடைய ஆட்சிக்கு எதிராகவே அரபு வசந்தத்தின் போது ஆர்ப்பாட்டங்கள் நடந்த நேரத்திலும் அந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்காக தனியான இடங்களையும் ஒதுக்கி கொடுத்து அந்த செய்திகளையும் தானே உருவாக்கிய தனது நாட்டுக்குரிய அல் ஜசீராவிலேயே தங்கு தடையின்றி ஒளிபரப்புவதற்கும் வாய்ப்பை கொடுத்தவர் இதே ஷேக் ஹமத் அவர்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இவரிடத்தில் தான் ஈராக் வார் நடந்துகிட்டு இருக்கும் போது அன்றைய அமெரிக்காவினுடைய அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அல் ஜசீரா ஈராக்கினுடைய தகவல்களை வெளியே கொண்டு வருவது எங்களுக்கு எதிரானதாக இருக்கிறது, எங்களுக்கு மிக பெரும் அழுத்தமாக அது மாறி இருக்கிறது, எனவே அல் ஜசீராவை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் ஷேக் ஹமத் அவர்கள் கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, CNN கட்டுப்படுத்துங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னா அது சரியாக இருக்குமா? எனவே CNN கட்டுப்படுத்துங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறதும் இல்லை, என்னிடத்தில் அல் ஜசீராவை கட்டுப்படுத்துங்கள் என்று நீங்கள் சொல்லவும் கூடாது என்று அன்பாகவும் மரியாதையாகவும் அடக்கமாகவும் சொல்லியவரும் இதே ஷேக் ஹமத் அவர்கள் தான். இது எல்லாவற்றையும் தாண்டி கத்தருடைய மரணித்த முன்னாள் அதிபர் ஷேக் ஹமத் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவருக்காக பிரார்த்தனை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அது எதுக்காகனா, ஒரு தசாப்தத்திற்கு மேலாக பாலஸ்தீனத்திற்குள் எந்த ஒரு வெளிநாட்டு தலைவர்களும் செல்லவில்லை, போவதற்கே யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக காசாவுக்குள் நுழைவதற்கே யோசித்துக் கொண்டிருந்த நிலையில
நேரடியாக காசா மண்ணில் தசாப்தத்திற்கு பிறகு கால் வைத்த ஒரே வெளிநாட்டு தலைவராக கத்தருடைய மறைந்த முன்னாள் தலைவர் ஷேக் ஹமத் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அங்கு போனது மட்டுமல்லாம அந்த மக்களுக்காக 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான உதவித்தொகையையும் அறிவித்தார். இன்னும் சொல்ல போனால் ஷேக் ஹமத் அவர்களுடைய கடைசி அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு பயணமாகவும் அந்த பயணம்தான் அமைந்திருந்தது. அதற்கு பிறகு நாட்டின் தலைவராக அவர் எந்த ஒரு நாட்டுக்கும் அதிகாரப்பூர்வ பயணங்களை மேற்கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய நாட்டுக்கும் தன்னுடைய மகனுக்கும் கொடுத்த ஒரு முக்கியமான அறிவுரையே என்னன்னா, எந்த நேரத்திலும் அல் ஜசீரா பேரம் பேசும் சக்தியாக பயன்படுத்தப்படக்கூடாது. அல் ஜசீரா எந்த ஒரு நாட்டின் எடுபிடியாகவும் மாறிவிடக்கூடாது. சர்வதேச நாடுகளின் எடுபிடியாக ஒரு ஊடகம் இருக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்த அதே நேரம் எந்த நிலையிலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு தேசமாக நம்முடைய தேசம் இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, பாலஸ்தீனத்தின் யுத்தத்தை நிறுத்துவதற்காக, பாலஸ்தீனத்தின் சமாதான தூதுவராகவே கத்தர் செயல்பட்டு வருகிறது. இவ்வளவு பணிகளையும் செய்தவர்தான் கத்தருடைய முன்னாள் அதிபர் ஷேக் ஹமத் அவர்கள். நேற்றைய தினம் அவர் மரணித்திருக்கிறார். அல்லாஹு தாலா அவருடைய நற்கர்மங்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் செய்த தவறுகளை மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு விடைபெறுகிறேன். வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.